அன்பார்ந்த உறவுகளே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு யாரை நம்ம திட்டுறதாக இருந்தாலும் இவங்க மடையர்கள் மடத்தனமா செய்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் திட்டுறோம். மடையப்பயல அப்படி பல ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை பேசுகிறோம். இந்த மடையர்கள் என்றால் யார்? முதல்ல இதை பார்க்க வேண்டியிருக்கு. மடையர்கள் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு காலகட்டத்தில் ஆசாரி தொழில் செய்கிறவங்கள நம்ம ஆசாரி என்று சொன்னோம். கொத்தனார் வேலை பார்க்குறவங்கள நம்ம கொத்தனார் என்று சொன்னோம். இப்போ ஒருத்தர் வண்டி ஓட்டுறாரு அப்படின்னா ஒரு டிரைவர் என்று சொல்கிறோம். பானை தயாரிக்கக்கூடியவரை நம்ம பானை குசவர்கள் என்று நம்ம சொல்கிறோம். இப்படி ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொன்றா சொல்லுவோம் தான் மடையர்கள். மடையர்கள் யார் அப்படின்னா, அந்த காலத்தில் பெரிய ஏரி குளங்களை என்ன செய்வாங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு பெரிய மடை ஏரி குளங்கள் ரெடி பண்ணி அந்த மடைகளை பெரிய பெரிய மரங்களை எடுத்து அந்த அந்த மரத்தை அடுக்கி பெரிய பெரிய களிமண் நாணல் போன்ற இதெல்லாம் வச்சு அடைச்சுவாங்க. விவசாயத்துக்கு தண்ணி தேவைன்னா என்ன செய்வாங்கன்னா, மடையை திறந்து விடுவாங்க. அது யாருன்னா, அவர்தான் மடையர்கள், மடை திறப்பாளர்கள். ஒரு வெள்ளம், மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வருது, வெள்ளப்பெருக்கு ஏற்படுது, அந்த ஏரிகள் நிறைஞ்சுது அப்படின்னா, அப்போ இந்த மட திறப்பாளர்களை கூப்பிட்டு, அந்த மடையர்களை கூப்பிட்டு, நீங்கள் இந்த மடையை திறந்து விடுங்க, ஊரை காப்பாற்றணும். அப்போ இந்த மடை திறப்பாளர்கள் இருக்காங்க, அவங்க போய் மடையை திறப்பாங்களாம். அப்படி திறக்கலை அப்படின்னா வெள்ளத்தால் ஊர் அழிஞ்சிருமா, ஊர் அழிஞ்சிரும். அப்போ மடையர்கள் அவ என்ன செய்வாங்கன்னா, திறக்கிறதுக்கு முன்பாகவே அந்த அரசு செய்யக்கூடிய அவர் என்ன செய்வார்னா, தன்னுடைய பிள்ளைகளையும் மனைவிகளையும் பார்த்துட்டு வாங்க, அவங்கள பார்த்தா பிறகு மடை திறங்க. ஏன்னா மடை திறக்கும் போது மடை திறந்த வெள்ளம் போல சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மடை திறந்த வெள்ளம் போல போரியம்பாங்க, அவ்வளோ கூட்டம் வருதம்பாங்க, இந்த மாதிரி செய்கிற சொல்லுவாங்க. அப்படி மடையை திறக்கும் போது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்போது இந்த மடை திறப்பாளர்களை என்ன செய்வாங்க, அரிச்சிட்டு போயிடும். அதாவது வெள்ளம் இழுத்துட்டு போயிடும். அவங்க உயிரோடு வருவது மிக மிக அரியுது. அதனால அன்னைக்கு இருந்த அரசு ராஜாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க மனைவி மக்களை குழந்தைகளை பார்த்துட்டு போங்க. அப்படிப்பட்ட தியாகம் செய்த, விவசாய நிலத்துக்கு தண்ணீர் திறந்து விட்டு தியாகம் செய்த, அதே போன்று ஊரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த தொழிலை செய்த அந்த மடையர்களை நம்ம என்ன செய்ய, முட்டாள்தனமான ஒரு சொல்லு என்று இன்னைக்கு நம்ம தமிழ் பழமொழியில நம்ம வச்சிருக்கோம். மடையர்கள் என்றால் என்னை பொறுத்தளவில் ஒரு தியாக மனப்பான்மை கொண்டவர்கள், தியாக மனப்பான்மை கொண்டு இந்த மக்களுக்காக தன் உயிரை தியாகம் செய்தவர்கள். மடையர்கள் என்ற வரக்கூடிய காலத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய சமூக வலைத்தளங்களின் சார்பில் இந்த செய்தியை மக்களுக்கு தெரிவிக்கிறோம். அன்பான உறவுகளை, இனிமேல் ஒரு காலங்களில் மடையர்கள் என்று சொன்னால் அந்த சொல் அது உகந்த சொல், இழிவு சொல் அல்ல என்பதை மக்கள் புரிந்து கொள்வதற்காகவே இந்த செய்தியை நம்ம தெரியப்படுத்துகிறோம். மற்றொரு செய்திகளில் இன்னொரு செய்தியை நம்ம தெரிந்து கொள்வோம். அன்பார்ந்த உறவுகளே, இந்த மாதிரி செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆதரவளிங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.